ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி. இன்றைய வாணியின் தலைப்பு, பாபா தனிப்பட்ட முறையில் அநேகருடன் நடத்திய சந்திப்பு மற்றும் பார்ட்டிகளோடு சந்திப்பு முதலானவை. வருடம் 2014. அந்த வகையில் இந்த முரளியின் 1வது தலைப்பு, அனைவரும் தன்னை புனித அன்ன பறவை என்று நினைக்கிறீர்களா? இது தலைப்பு. அந்த தலைப்பு கீழே நிறைய தலைப்பு வரும். ஒவ்வொரு தலைப்பிலும் கீழே நிறைய கருத்துக்கள் அப்பா அற்புதமாக அள்ளி தெளித்திருப்பார். நம்ம கவனிப்போம், கேட்போம். சரியா? அன்னப்பறவை என்றால் வீணானதை விட்டுவிட்டு பயனுள்ளதை எடுத்துக்கொள்வது. அந்த அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் தனித்தனியாக விடுத்து, ஆனால் புனித அன்னப்பறவை, அதாவது அந்த பறவை என்று கூறப்படுகின்ற அந்த அன்னப்பறவை பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரித்து விடுகிறதாம். ஆனால் புனித அன்னப்பறவையானது அது நீங்கள். புனித அன்னப்பறவை நீங்கள் வீணானதை மற்றும் பயனுள்ளதை தனித்தனியாக பிரித்து வீணானவற்றை விட்டுவிட்டு பயனுள்ளதை உபயோகிக்கின்றீர்கள் என்று அப்பா கூறுகின்றார். எப்படி அன்னப்பறவை ஒருபொழுதும் கற்களை பொறுக்குவதில்லை, மாறாக முத்துக்களையே பொறுக்கும், அதேபோல் புனித அன்னப்பறவையாகிய நீங்கள் எப்பொழுதும் தந்தையின் குணங்களை தாரணை செய்கின்றீர்கள். யாருடைய அவகுணங்கள் என்ற கற்களை பொறுக்குவதில்லை. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் புனித அன்னப்பறவை என்று கூறுவது. அதாவது தூய்மையான ஆத்மாக்கள், சுத்தமான ஆத்மாக்கள் என்று கூறுவது. எப்படி ஆத்மா சுத்தமாக இருப்பாரோ அப்படியே அவரது உணவு மற்றும் உறவு நெருக்கமும் சுத்தமானதாக இருக்கும். புனித அன்னப்பறவையின் உணவு பழக்கமும் சுத்தமானதாக இருக்கும் மற்றும் பிறருடன் தொடர்பில் வரும்பொழுது உறவு நெருக்கமும் சுத்தமானதாக இருக்கும். சுத்தமானவை அசுத்தமானவை அனைத்தும் அழிந்து விடுகிறது. ஏனெனில் சுத்தமான உலகிற்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். நாம் எல்லாம் எங்கே இருக்கிறோமோ, எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? சுத்தமான உலகத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். அங்கு தூய்மையின்மை அல்லது அசுத்தமானதின் பெயர் அடையாளம் கூட இருப்பதில்லை. எப்பொழுது புதிய அன்னப்பறவையாக ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் மிக தூய்மையானவர் என்ற அடமொழியோடு போற்றப்படுகிறீர்கள். ஒருபொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்யாத, எப்பொழுதும் கழுத்தில் குணமாலையாக இருப்பவர்கள் நீங்கள். நம்ம எப்படிப்பட்டவர்களா? எப்பொழுதும் நம்மளுடைய கழுத்தில் குணமாலை, குணத்திற்கு உரிய மாலைகள் தான் இருக்குமா. சக்திகளின் கழுத்தில் கூட மாலையை காண்பிக்கின்றார்கள். நம்ம சலச்சித்திரங்களாகிய கோயில்களில் பார்க்குறோம்ல, அங்கே பூமாலை போட்டிருக்காங்க இல்லையா, அதை பாபா சொல்கிறார். சக்திகளின் கழுத்தில் கூட மாலையை காண்பிக்கிறார்கள். தேவதைகளின் கழுத்தில் கூட மாலையை காண்பிக்கிறார்கள் இல்லையா? தேவதைகள் கழுத்தில் கூட மாலையை காண்பிக்கிறார்கள். எனவே சங்கம யுகத்தில் குணங்களின் மாலையை தாரணை செய்கிறவர்களின் நினைவு சின்னமாக மாலையை காண்பிக்கின்றார்கள். தந்தையின் குணங்களை தாரணை செய்து கொண்டே அனைவரது குணங்களையும் பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படியானால் இந்த குணமாலை அனைவரது கழுத்தில் இருக்கிறதா என்று அப்பா கேட்கின்றார். எந்த குணமாலை? நமக்கு பாபா தெய்வீக குணங்கள் கொடுத்துருக்கார் இல்லையா, அந்த அத்தனையும் கோர்க்கப்பட்ட குணமாலை ஒவ்வொருத்தருடைய கழுத்திலும் இருக்கின்றனவா என்று அப்பா கேட்கிறார் நம்மளை பார்த்து. குணமாலையை தாரணை செய்பவர்கள் தான் வெற்றி மாலையில் வருகிறார்கள். எனவே மாலை சிறிதாக உள்ளதா அல்லது பெரிதாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள். எந்த அளவு ஒருவர் தந்தையின் மற்றும் அனைவரின் குணங்களை தன்னில் தாரணை செய்வாரோ அந்த அளவே அவர் பெரிய மாலையை அணிவதற்கு உரியவர் ஆகிறார் என்கிறார் பாபா. குணமாலையை நினைவு செய்வதனால்
தானும் குணமூர்த்தி ஆகிவிடுகிறார்கள். எப்படி தந்தை குணமூர்த்தியோ அதே போன்று குழந்தையும் எப்பொழுதும் குணமூர்த்தி ஆவார்கள். இரண்டாவது தலைப்பு, எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே விலகியவராக, அதாவது பற்றற்று இருப்பவராக, அதாவது தந்தைக்கு பிரியமானவராக தன்னை நினைக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து அப்பா கேட்கின்றார். எந்த அளவு ஒருவர் விலகியவராக இருப்பாரோ அவருடைய விலகி இருப்பதின் அடையாளமானது அளவு, அந்த அடையாளமான அந்த அளவு தந்தைக்கு அந்த பிரியமானவராக இருப்பார்களாம். எந்த அளவு ஒருவர் விலகியவராக இருப்பாரோ அவருடைய விலகி இருப்பதின் அடையாளமான அளவு தந்தைக்கு அந்த பிரியமானவர்களாக இருப்பார்களாம். அந்த அளவு பிரியமானவர்களாக நாம் இருப்போமா. தந்தைக்கு அன்பானவராக எதுவரை ஆகியிருக்கிறீர்கள் என்று அப்பா கேட்கின்றார். தந்தைக்கு அன்பானவராக எதுவரை ஆகியிருக்கிறீர்கள்? அன்பானவரின் அடையாளம் என்ன? யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவருடைய நினைவு இயல்பாகவே இருக்கும். நினைவு செய்ய வேண்டியது இருக்காது. ஒருவேளை அந்த மாதிரி அனுபவம் ஆகிறது என்றால் நீங்கள் அன்பானவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பின் அடையாளம் இயல்பான நினைவு. ஒருவேளை கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது என்றால் குறைவான அன்பு. எங்கு சென்றாலும் அங்கு தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு மேலா இருக்கட்டும். எப்படி இணைந்து இருக்கிறார்களோ என்றால் ஒருபொழுதும் ஒருவர் இன்னொருவரை விட்டு பிரிய முடியாது. அதுபோல் தன்னை தந்தையோடு இணைத்திருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். எங்கு சென்றாலும் தந்தையே தந்தைதான். இதைத்தான் நிரந்தர யோகி என்று கூறப்படுவது. என்ன நிரந்தர யோகினா என்ன? எங்கு சென்றாலும் தந்தையே தந்தைதான் என்று நினைவில் இருக்க வேண்டும். இதைத்தான் நிரந்தர யோகி என்று கூறுவது என்று அப்பா கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்வது கடினமாக வேண்டாம். தந்தையை நினைவு செய்வது என்ன, எப்படி இருக்கக்கூடாது? கடினமாக இருக்கக்கூடாது. மாறாக தந்தையை மறப்பது தான் கடினமாக இருக்க வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். எப்படி அரை கல்பம் நினைவு செய்வது கடினமாக இருந்ததோ, அரை கல்பம் நினைவு செய்வது என்பது கடினமாக இருந்தது, அதுபோல் இப்பொழுது சங்கம யுகத்தில் மறப்பது கடினமாக இருக்க வேண்டும். யார் எவ்வளவுதான் மறக்க வைக்க முயற்சித்தாலும் ஆனால் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி உறுதியான அங்கதனுக்கு சமமாக எண்ணம் என்ற விரல் நகத்தை கூட மாயா அசைக்க முடியாத அளவிற்கு அந்த மாதிரியான நிலை உள்ளவர்கள்தான் தந்தைக்கும் மிகவும் பிரியமானவராக அன்பானவராகவும் இருப்பார் என்று பாபா கூறுகின்றார். யார் அன்பானவர்? மாயா வசப்படாதவர்கள் தான் அப்பாவுக்கு மிக மிக அன்பானவர்கள். தலைப்பு 3, சுயத்தின் மீதும் மற்றும் சேவையின் மீதும் சமநிலை இல்லாமல் இருப்பது. அதாவது சுயத்தின் மீதும் சேவையின் மீதும் சமநிலை இல்லாமல் இருப்பது சேவையின் ஏதாவது ஒரு தடை அல்லது டென்ஷன் வருவதற்கான காரணமாகும் என்று அப்பா விளக்கமாக தலைப்பு கொடுத்திருக்கிறார். தன் மீது கவனக்குறைவு இருக்கின்ற காரணத்தினால் சேவையிலும் ஏதாவது ஒரு விதமான தடை அல்லது டென்ஷன், குழப்பம் உருவாகி விடுகிறது. சேவை திட்டம் தீட்டுவதற்கு முன்பே, அதாவது சேவை திட்டம் தீட்டுவதற்கு முன்பாக முதலில் சுய முன்னேற்றத்திற்கான திட்டத்தை தீட்டுங்கள். ஈஸ்வரிய மரியாதைகள் என்ற கோட்டிற்குள் இருந்து கொண்டே சேவை செய்யுங்கள். கோட்டை விட்டு வெளியே வந்து சேவை செய்யாதீர்கள், வெற்றி கிடைக்க முடியாது. எனவே முதலில் தன்னுடைய தாரணைக்காக ஒரு குழுவை தயார் செய்யுங்கள். தங்களுடையவே நீங்கள் திட்டம் திட்டுங்கள். அதாவது முதல்ல தன்னுடைய தாரணைக்காக ஒரு குழுவை தயார் செய்யணுமா. அது தங்களுக்கு இடையவே திட்டம் திட்டணுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டம் திட்டிக்கணுமா. பிறகு சேவை தானாகவே வளர்ச்சி அடைந்துவிடும். 4வது தலைப்பு,
தன்னை எப்பொழுதும் ஒளியின் மீது விழுந்து எரிந்து போகும் விட்டில் பூச்சி என்று நினைக்கிறீர்களா என்று அப்பா கேட்கின்றார். விட்டில் பூச்சிக்கு ஒளியை தவிர வேறு எதுவும் பிடிப்பதில்லை. எப்படி விட்டில் பூச்சி தன்னை அழித்து கொண்டு ஒளியில் விழுந்து தன்னையும் மாய்த்து கொள்கிறதோ, எப்படி விட்டில் பூச்சி ஒளியில் விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறது அல்லவா? ஏன்னா அது விட்டில் பூச்சிக்கு ஒளி ரொம்ப பிடிக்கும். அதே போன்று தன்னுடைய தேக உணர்வை மறந்து தந்தைக்கு சமமாக ஆவது, இதைத்தான் சமமாக ஆவது என்று கூறுவது. அதாவது ஒளியில் மூழ்கி விடுவது. முழு கல்பமும் கடந்து போனது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவ்வாறே ஆக முடியும். முழு கல்பமும் கலந்து போச்சு இல்லையா? முழு கல்பமும் கடந்து போய்விட்டது. இப்பொழுது கொஞ்சம் காலம்தான் இருக்குது இல்லையா? அதனால் அப்பா சொல்கிறாரு, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே ஆக முடியும். இது சங்கம யுகத்திற்கு கிடைத்துள்ள சிறப்பு வரதானமாகும். சங்கம யுகத்திற்கு கிடைத்துள்ள சிறப்பு வரதானம் என்ன? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவ்வாறே ஆக முடியும். இதுதான் சங்கம யுகத்திற்கு கிடைத்துள்ள சிறப்பு வரதானமாகும் என்று அப்பா தெளிவாக கூறிவிட்டார். பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை இப்பொழுது தான் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய தந்தை இப்பொழுதுதான் பாக்கியத்தின் ரேகையை வரைந்து கொண்டிருக்கின்றார். என்ன விரும்புகிறீர்களோ அதை உங்களுடைய பாக்கியமாக உருவாக்கி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நல்லது என்று கூறுகின்றார். அடுத்து 5வது தலைப்பு, விதை ரூப நிலை மூலமாக உலகிற்கு சேவை. எந்த நிலை? விதை ரூப நிலை மூலமாக உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் சேவை. விதை ரூப நிலை அனைத்தையும் விட சக்தி நிறைந்த நிலையாகும். அதற்கு பிறகுதான் அனைத்தும் மற்ற நிலை எல்லாமே விதை ரூப நிலைக்கு அப்புறம்தான் வரிசை கிரமமாக வரும் என்று அப்பா கூறுகின்றார். இந்த நிலை லைட் ஹவுஸின் காரியம் செய்கிறது. எந்த நிலை? விதை ரூப நிலை. இந்த நிலை லைட் ஹவுஸின் காரியம் செய்கிறது. முழு உலகத்திற்கும் லைட் பரப்புவதற்கு, அதாவது முழு உலகத்திற்கும் ஒளியை பரப்புவதற்கு பொறுப்பாகிறது. எப்படி விதை மூலமாக இயல்பாகவே முழு மரத்திற்கும் தண்ணீர் கிடைத்து விடுகிறதோ அதே போன்று இப்பொழுது விதை ரூப நிலையில் நிலைத்து இருக்கிறீர்களோ அப்பொழுது தானாகவே உலகிற்கு லைட் என்ற தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆகா, எவ்வளவு அற்புதமான நிலை பாருங்க. எப்படி லைட் ஹவுஸ் ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டே நாலா புறங்களிலும் தன்னுடைய லைட்டை பரப்புகிறதோ அதே போன்று லைட் ஹவுஸ் ஆகி உலகிற்கு நன்மை செய்யக்கூடிய முழு உலகத்திற்கும் தன்னுடைய லைட்டை பரப்பிக்கொண்டே இருக்கின்ற சக்திசாலியான நிலை வேண்டும். எப்படி ஸ்தூலமான லைட்டின் பல்பு அதிக வாட்ஸ் எப்படி உள்ளதோ அதை மாதிரி இருக்கும் இல்லையா? லைட்டு பல்பு வாட்ஸ் அதிகமாக கூட இருந்ததுன்னா அதனுடைய வெளிச்சமும் அது போல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் அப்போ சொல்கிறாரு, எப்படி ஸ்தூலமான லைட்டின் பல்ப் அதிக வாட்ஸ் அப்படி உள்ளதோ அப்படியே இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். அப்படி இல்லை என்றால் நாலாபுறங்களில் அதன் மூலம் லைட்டு பரவ முடியாது. 0 வாட்ஸ் கொஞ்சம் தூரம் குறிப்பிட்ட இடம் வரை தான் செல்லும். இப்பொழுது வெறும் பல்ப் ஆகாமல் லைட் ஹவுஸ் ஆகுங்கள். அப்பா சொல்கிறார் பாருங்க, இப்பொழுது வெறும் பல்ப் ஆகாதீங்க, லைட் ஹவுஸ் ஆகுங்கள் என்று அப்பா கூறுகின்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள், எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி. தற்சமயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் தேவை உள்ளது. இப்பொழுது எது தேவை உள்ளதா? தற்சமயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் தேவை உள்ளது என்கின்றார் பாபா. ஏனென்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் பரிவர்த்தனை ஏற்பட வேண்டும். உலக பரிவர்த்தனை செய்வதற்காக முதலில் தன்னுடைய பரிவர்த்தனையை செய்ய வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகிற்கு நன்மை ஏற்படட்டும் என்ற
நினைவு இருக்க வேண்டும் என்று அப்பா தெளிவாக கூறிவிட்டார். நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகிற்கு நன்மை ஏற்படட்டும் என்ற நினைவு இருக்க வேண்டும் என்று அப்பா கூறுகின்றார். 6வது தலைப்பு, எப்பொழுதும் சம்பன்னமாக, அதாவது நிறைவாக இருக்கும் ஆத்மாக்களின் அடையாளம். அப்பா சொல்கிறார், எப்பொழுதும் சம்பன்னமாக நிறைவாக இருக்கும் ஆத்மாக்களின் அடையாளங்கள் என்ன என்ன என்பதை இந்த தலைப்பில் அப்பா அற்புதமாக கூறுகின்றார். யார் எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களினாலும் நிறைந்து இருப்பாரோ அவர் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். திருப்தியின்மைக்கான காரணம் பிராப்தியின்மையாகும். யார் நிரம்பிய ஆத்மாக்களோ அவர்களால் தான் பிற ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும். ஒருவேளை தன்னிடம் குறைவு இருக்கிறது என்றால் பிறருக்கும் வழங்க முடியாது. திருப்தி என்றால் சம்பன்ன நிலை. எப்படி தந்தை சம்பன்னமாக இருக்கிறார், எனவே தந்தையின் மகிமையின் கடல் என்று வார்த்தைகள் கூறப்படுகிறது. அப்பா எப்படி இருக்கிறார்? சம்பன்னமாக இருக்கிறார். எனவே தந்தையின் மகிமை எப்படி இருக்கிறது? கடல், எல்லாற்றிலும் கடல் போன்றவர் என்று சொல்கிறோம் இல்லையா? அதனால் எல்லாத்திலும் போன்றவர் கூட கூற மாட்டாங்க, எல்லாவற்றிலும் கடல் என்று அப்பாவின் மகிமையை நாம் எல்லாரும் கூறுவோம் இல்லையா? இது சம்பன்ன நிலையை உறுதி செய்கிறது. அப்படி தந்தைக்கு சமமாக மாஸ்டர் கடல் ஆகுங்கள். தந்தைக்கு சமமாக மாஸ்டர் கடல் ஆகுங்கள். நதி இருக்கு இல்லையா? அது இருந்தும் என்ன செய்யும்? சில சமயங்களில் வற்றி விடும் இல்லையா? அதனால் அப்பா சொல்கிறார், சம்பன்னமான ஆத்மாக்கள் எப்பொழுதும் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். குஷியை தவிர வேறு எதுவும் மனதில் வரவே முடியாது. திருப்தியான ஆத்மாக்கள் சம்பன்னமாக இருக்கும் காரணத்தினால் யார் மூலமாகவும் தொந்தரவு அடைய மாட்டார்கள். திருப்தியான ஆத்மாக்கள் சம்பன்னமான நிலையில் இருப்பதினால் யாருடைய மூலமாகவும் அவர்கள் தொந்தரவு அடைய மாட்டார்கள். சம்பந்தத்தில் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு அந்த திருப்தியான ஆத்மாக்களுக்கு ஏற்படாது. எந்த ஒரு மன உளைச்சலும் தடையும் விளையாட்டாகவே தோன்றும். எந்த ஒரு உளைச்சல் மனசில் ஏதாவது மன உளைச்சலை ஏற்படக்கூடிய செய்திகள் எதுக்கு இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா? விளையாட்டாகவே அனுபவம் ஆகும் என்று அப்பா கூறுகின்றார். பிரச்சனையையும் மகிழ்ச்சியாக சாதனம் ஆகிவிடும். அவர்களுக்கு எப்படி என்ன ஆகுமா? பிரச்சனை கூட மகிழ்ச்சிக்கான சாதனம் ஆகிவிடும் என்கின்றார் பாபா. ஏனென்றால் ஞானம் நிறைந்தவராகி இருப்பார். இந்த திருப்தியான ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்களா? ஞானம் நிறைந்தவராக இருப்பாராம். அவர் எப்பொழுதும் நிச்சய புத்தியுடன் இருப்பார்களாம். அதனால்தான் நிச்சயத்தின் ஆதாரத்தில் வெற்றி அடைபவராக இருப்பார். எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருப்பார் இந்த திருப்திகரமான ஆத்மாக்கள் என்று அப்பா கூறுகின்றார். 7வது தலைப்பில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உலக சேவகன் என்று புரிந்து கொள்வதினால் ஒரே ஒருவரின் ரசனையின் அனுபவம். நாமெல்லாம் யார்? உலகத்திற்கு சேவை செய்யக்கூடியவர். அதனால தான் அப்பா சொல்கிறார். அப்பாவும் நான் தன்னை உலக சேவகன் தானே சொல்கிறாரு இல்லையா? உலக சேவகன் என்று புரிந்து கொள்வதினால் ஒரே ஒருவரின் ரசனையின் அனுபவம், அப்படி தலைப்பு. பாப்தாதாவிற்கு எப்பொழுதும் சேவாதாரி குழந்தைகள் நினைவிருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு எப்பொழுதும் யார் நினைவிருப்பாங்களாம்? சேவாதாரி குழந்தைகளுடைய நினைவு தான் இருக்குமா? ஏனென்றால் தந்தையின் வேலையும் உலக சேவகனுக்கானது தானே. எப்படி தந்தை உலக சேவகனோ அப்படியே குழந்தையும் இருக்கிறார்கள். சேவகனுக்கு எப்பொழுதும் சேவை மற்றும் எஜமான நினைவு இருக்கும். அப்படி அந்த மாதிரி சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த நினைவும் இல்லை. இதன் மூலமாகத்தான் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான அனுபவம் ஆகிறது. அவர்களுக்கு ஒரு தந்தையின் ரசனையை தவிர மற்ற ரசனைகள் சுவையின்றி அனுபவமாகும். தந்தையின் ரசனையை தவிர மற்ற ரசனைகள்லாம் சுவையின்றி
அனுபவமாகும் என்று அப்பா அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒரு தந்தையின் ரசனை அனுபவமாகும் காரணத்தினால் எங்கேயும் மன ஈர்ப்பு செல்ல முடியாது. ஒரே தந்தையின் ரசனை அனுபவமாக்குற காரணத்தினால எங்கேயும் மனமானது ஈர்த்து கொண்டு செல்லாது. இதுவே செய்ய வேண்டிய முயற்சியாகும் மற்றும் இதுதான் லட்சியமும் ஆகும். இதுதான் செய்ய வேண்டிய முயற்சி மற்றும் லட்சியமும் ஆகும் என்று அப்பா கூறிவிட்டார். பாப்தாதா அனைவரின் தீவிரமான முயற்சி செய்பவர்களின் பார்வையாகத்தான் பார்க்கிறார். எல்லா குழந்தைகளும் பாப்தாதா எப்படி பார்க்குறாராம்? அனைவரையும் தீவிரமாக முயற்சி செய்பவர்களின் பார்வையோடு தான் பார்க்கிறாராம். செய்பவராக இருந்தால் கூட லட்சியம் சென்றடைய முடியாது. எப்படி இருக்கக்கூடாதான்? முயற்சி செய்பவராக இருந்தாலும் கூட செய்ய முடியாதான். எப்படிப்பட்ட முயற்சி இருக்கணும்? தீவிர முயற்சி இருக்கணுமா. தீவிர முயற்சி இருந்தால்தான் லட்சியம் நமக்கு நம் கைமேல் அடையும் என்கின்றார் பாப்தாதா. 8வது தலைப்பு அப்பா கூறுகின்றார், அனைத்து சம்பந்தங்களின் ரசனையை ஒரு தந்தையிடம் பெறுபவர்தான் பற்றுதலை வென்றவர்கள். யார் பற்றுதலை வென்றவர்கள்? அனைத்து சம்பந்தங்களின் ரசனையை ஒரு தந்தையிடம் இருந்து பெறுபவர்தான் பற்றுதலை வென்றவர் என்கின்றார் பாபா. தந்தையை அனைத்து சம்பந்தங்களிலும் தன்னுடைய வாரிசு ஆக்கிவிட்டீர்களா? அப்பா கேட்குறார் பாருங்க. தந்தையை அனைத்து சம்பந்தங்களினாலும் தன்னுடைய வாரிசு ஆக்கிவிட்டீர்களா? தந்தையின் சம்பந்தம் இல்லை, தந்தையினுடைய சம்பந்தம் மட்டும் இல்லை, ஆனால் அனைத்து சம்பந்தமும் தந்தையோடு ஆகிவிட்டது. தன்னுடையவராக ஆக்கியது என்றால், அதாவது அனைத்து சம்பந்தமும் தந்தையோடு ஆகிவிட்டது. தன்னுடையவராக ஆக்கிவிட்டது என்றால் தந்தையினுடையவராக ஆகிவிட்டார்கள். அவரே ஆவது அப்படி அனைத்து சம்பந்தங்களினால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். யாருடைய அனைத்து சம்பந்தமும் தந்தையின் உடையதாக ஆகிவிட்டதோ அவரிடம் விசேஷமாக என்ன குணம் தென்படும்? அவர் எப்பொழுதும் பற்றற்றவராக இருப்பார். எந்த பக்கமும் பற்றுதல், அதாவது ஈர்ப்பு இல்லை என்று ஆகிவிடும். மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது. பற்றுதல் இல்லை என்றால் மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது என்கின்றார் பாப்தாதா. அந்த மாதிரி பற்றுதலை வென்றவர்கள் ஆக வேண்டும். அதாவது எப்பொழுதும் தந்தையின் நினைவு சொரூபத்தில் நிலைத்திட வேண்டும். எப்பொழுதும் தந்தையின் நினைவு சொரூபத்தில் நிலைத்திட வேண்டும், இருந்துவிட வேண்டும் என்கின்றார் பாப்தாதா. அமிர்த வேளையில் அனைத்து சம்பந்தங்களிலும் சுகத்தின் தானம் கொடுப்பேன் என்ற இந்த சிந்தனையை நினைவில் கொண்டு வாருங்கள். அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் இருந்து நாளும் பெறக்கூடிய அனைத்து சம்பந்தங்களையும், அதாவது அனைத்தையும் மற்றவருக்கு தானம் கொடுப்பேன் என்ற இந்த நற்சிந்தனையை நினைவில் கொண்டு வாருங்கள் என்கின்றார் பாப்தாதா. ஒவ்வொரு சம்பந்தத்தின் சுகத்தையும் பெறுங்கள். அனைத்து சுகங்களின் அதிகாரியாகி பிறரையும் ஆக்குங்கள். நீங்கள் அனைத்து சுகங்களுக்கும் நீங்கள் அதிகாரியாகுங்க. அது மட்டும் இல்லை, பிறரையும் அதிகாரியாக ஆக்குங்கள் என்கின்றார் பாப்தாதா. அந்த மாதிரி அதிகாரி என்று தன்னை புரிந்து கொள்பவர்கள் எப்பொழுதும் தந்தையை தன்னுடைய துணைவனாக்கி நடந்து கொள்வார்கள். என்ன வேலை இருந்தாலும் ஸ்தூலமான துணைவன் என்ற நினைவு வராமல் முதலில் தந்தையின் நினைவு வர வேண்டும். உண்மையான நண்பன் கூட தந்தைத்தான் இல்லையா? நம்மளுடைய உண்மையான நண்பன் கூட யாரு? தந்தை தானே? அப்படி என்று பாபா கேட்கின்றார். அந்த மாதிரி உண்மையான துணைவனின் துணையை பெற்றீர்கள் என்றால் சுலபமாகவே அனைவரிடம் இருந்தும் விலகிய, அதே சமயம் தந்தைக்கு பிரியமானவராகி விடுவீர்கள். ஒரு தந்தை மேல் பற்றுதல் இருக்கிறது என்றால் மற்றவர்களிடமிருந்து பற்றுதலை வென்றவராகி விடுவீர்கள். அப்பா கிட்ட மட்டும் பற்றுதல் இருக்குன்னா மற்றவர்களிடம் இருந்து பற்றுதலிடமிருந்து
விலகியவராக ஆகிவிடுவீர்கள். மற்றவர்களிடம் நம்மளுடைய பற்றுதல் இருக்கவே இருக்காது என்கின்றார் பாப்தாதா. 9வது தலைப்பு டீச்சர்களுக்காக. பாப்தாதாவின் ஒரு சுபபாவனை இருக்கிறது, சொல்லலாமா? அப்பா கேட்கின்றார். பாப்தாதாவின், அதாவது டீச்சருக்காக அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. பாப்தாதாவின் ஒரு சுபபாவனை இருக்கிறது, சொல்லலாமா என்று அப்பா கேட்கின்றார். கேட்க மட்டும் செய்வீர்களா அல்லது செய்யவும் செய்வீர்களா? யோசிக்க மட்டும் செய்வீர்களா அல்லது அதன் சொரூபமாக ஆவீர்களா? கேட்பீர்கள், செய்வீர்கள், நல்லது. தான் மிகச்சிறிய சுபபாவனை பெரிய விஷயம் அல்ல, மிகச்சிறிய விஷயம். அப்பா அம்மா எவ்வளவு பீடிகை போடுறார் பாருங்க, மிகச்சிறிய விஷயம். அனைத்து சென்டர்களும், இப்போ தான் அப்பா பாயிண்ட்டுக்கு வரார், அனைத்து சென்டர்களும் தடைகள் அற்றவராக ஆகிவிட வேண்டும் என்று தாதி அனுப்பியிருந்தார்கள். தாதி எப்படி செய்தி அனுப்பியிருந்தார்களாம்? அனைத்து சென்டர்களும் தடைகள் அற்றவராக ஆகிவிட வேண்டும் என்று தாதி செய்தி அனுப்பியிருந்தார்களாம். அதற்கு பொறுப்பில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள். இன்று வரையிலும் டீச்சர்கள் புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நாள் வரைக்கும், இந்த 2014 அது வரைக்கும் டீச்சர்களின் புகார், டீச்சர்களிடம் இருந்து அல்ல, டீச்சர்களின் புகார்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. தாதிகளிடம் அந்த கோப்பு இருக்கிறது தான் இல்லையா என்று அப்பா கேட்கின்றார். அலுவலகத்தில் இருக்கும் ஈசு தாதி சென்டர்களில் இருந்து அந்த அளவு வீணான கடிதங்கள் குப்பை பெட்டியே நிரப்பிவிடும் அளவிற்கு வருகின்றன என்று கூறுகின்றார். எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஈசுதாதி என்ன சொல்கிறாங்களாம்? சென்டர்களில் இருந்து அந்த அளவுக்கு நிறைய வருதாம் வீணான கடிதங்கள், குப்பை தொட்டியையே நிரப்பிவிடும் அளவிற்கு வருகின்றன என்று கூறுகின்றாராம். அந்த மாதிரி தான் இல்லையா இந்த படிப்பிலும் நேரம் செலவாகிறது, பிறகு கிழிப்பதிலும் நேரம் செலவாகிறது. அதாவது புகார்களை படிப்பதிலும் நேரம் செலவாகுது, அதை கிழிப்பதிலும் என்ன செய்யுது, நேரம் செலவாகிறது. அப்படி இந்த உழைப்பு வீணாகிவிட்டது தான் இல்லையா? எனவே பாப் தாதாவின் சுபபாவனை அனைத்து டீச்சர்களும் தந்தையின் வலதுகரம் ஆவீர்கள், இடதுகரம் அல்ல, வலதுகரம் ஆவீர்கள். வலதுகரத்தின் இடத்தில் இருந்து, சென்டரில் இருந்து குப்பை தொட்டி நிரம்பிவிடும் அளவிற்கு செய்து வருவது என்பது நல்லதா? வலதுகரத்திட்ட பாபாவுடைய வலதுகரமாக இருக்கின்ற உங்களிடம் இருந்து குப்பை தொட்டியே நிறைத்துவிடும் அளவுக்கு வீணான கடிதங்கள் வருவது என்பது நல்லதா என்று அப்பாவை குழந்தைகளை பார்த்து கேட்கின்றார். அப்போ டீச்சர்கள் எப்படி இருக்கணுமா? பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? அப்பா சொல்கிறாங்க, அதாவது புகார்கள் வராமல் இருக்கணும், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இருக்கணும்னா புகார் வராமல் அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க இடத்துல வளைஞ்சு கொடுக்கணும். எப்படி அணுகுமுறைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதே போல் அணுகுமுறைகளை ஏற்படுத்தி கொண்டால் இந்த மாதிரி புகார்கள் வராது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? அதைத்தான் அப்பா கூறுகின்றார் இல்லையா? என்ன, இப்போ படிக்கவும் நேரம் ஆகும், அந்த புகார்களை படிப்பதற்கும் நேரம் செலவாகுது, கிழிப்பதற்கும் நேரம் செலவாகுது, பெட்டியில் போடுவதற்கும் நேரம் செலவாகிறது. அப்படி இந்த உழைப்பு வீணாகி போய்விடுகிறது இல்லையா? அப்படி என்று சொல்லிட்டு பாப்தாதா சுபபாவனை அனைத்து டீச்சர்களும் தந்தையின் வலதுகரம் ஆவார்கள், இடதுகரம் அல்ல என்று மீண்டும் அவர் கூறுகிறார். வாரு டீச்சர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்? வலதுகரம் ஆவார்கள். வலதுகரத்தின் இடத்தில் இருந்து, சென்டரில் இருந்து குப்பை தொட்டி நிரம்பிவிடும் அளவுக்கு செய்தி வருவது நல்லது கிடையாது என்கின்றார் அப்பா. அப்படி வரலாமா அப்படின்ட்டு கேட்டுவிட்டு, ஆம் அல்லது இல்லை என்று கூறுங்கள் என்று அப்பா கூறுகின்றார். இந்த வருடம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த 3 சான்றிதழ்களை பெறுவோம். இந்த வருடம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த 3 சான்றிதழ்களை பெறுவோம் என்று சுயம் விக்ன விநாசக், சென்டர் விக்ன விநாசக், மேலும் உடன் இருப்பவர்கள் விக்ன விநாசக் யார் இந்த 3 சான்றிதழ்களையும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ அந்த டீச்சர்கள் கையை உயர்த்துங்கள் என்று அப்பா கூறுகின்றார்.
பாண்டவர்கள் யார் யார் சென்டர்களில் இருக்கிறீர்களோ அவர்களும் கையை உயர்த்துங்கள் என்கின்றார் அப்பா. அனைவரும் கையை உயர்த்தினார்கள். நன்றி என்று அப்பா கூறிவிட்டார். இப்பொழுது வீணான காகித பெட்டி காலியாக இருக்கும். அப்பா அழகாக சொல்கிறார் பாருங்க. இப்பொழுது வீணான காகித பெட்டி காலியாக இருக்கும். படிக்க வேண்டியது இருக்காது. கடிதங்களை திறந்து திறந்து கை வலிக்கிறது என்று இந்த ஈஜு குசதாதி கூற மாட்டார்கள் என்று அப்பா கூறுகின்றார். எனவே இங்கேயே அமர்ந்திருந்தாலும், வெளிநாட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், பாரதத்தில் எங்காவது இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், அல்லது பின்பு முரளி கேட்பவராக இருந்தாலும், பாப்தாதா முழு உலகத்தின் பொறுப்பில் இருக்கும் டீச்சர்களுக்காக இந்த சுபபாவனை தான் வைக்கிறார். இந்த வருடம் எந்த ஒரு புகாரும் வரக்கூடாது என்று அப்பா கூறிவிட்டார். புகாரின் கோப்பு முடிவடைந்து விட வேண்டும் என்கின்றார் அப்பா. பாப்தாதாவிடமும் அதிகமான கோப்புகள் இருக்கின்றன. அப்படி இந்த வருடம் புகாரின் கோப்பு முடிவடைந்து விட்டது. பிறகு அனைவருமே நல்லவராகி விடுவீர்கள். நல்லவர்களிடம் இருந்து மிக நல்லவர்களாக ஆக வேண்டும். விருப்பம் உள்ளதுதான் இல்லையா? யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரோடு இருப்பதற்கான விதியை கற்றுக்கொள்ளுங்கள். யார் என்னதான் செய்தாலும், அடிக்கடி தடை ரூபமாக எதிரில் வந்தாலும், ஆனால் இந்த தடைகளில் நேரத்தை செலவழிப்பது என்ற எதுவும் இதுவரை இருக்க முடியும். இது வரைக்கும் இருந்திருக்குன்னு வச்சுக்கோமே. இதற்கும் நிறைவு விழா இருக்க வேண்டும். இதற்கும் நிறைவு விழா ஏற்படுத்தி விட்டு விடுங்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது புகார்கள் வராமல் சென்டர்களிலிருந்து புகார் வரக்கூடாது என்கின்றார் அப்பா. எனவே மற்றவர்களை பார்க்காதீர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களை பார்க்கக்கூடாது என்கின்றார் அப்பா. இவர் இப்படி செய்கிறார், இவர் அப்படி செய்கிறார் என்று இல்லாமல், நான் என்ன செய்ய வேண்டும் அதை யோசிக்க வேண்டும். ஒருவேளை அவர் மலையாக இருக்கிறார் என்றால் நான் ஒதுங்கி செல்ல வேண்டும். மலையை அகற்ற முயற்சிக்க கூடாது அல்லவா? இவர் மாறினார் என்றால் நான் மாறுவேன். இந்த மலை அகன்றது என்றால் நான் முன்னேறி செல்வேன் என்பது கூடாது. மலை அகலாது. நீங்களும் லட்சியத்தை அடைய முடியாது. மலை என்பது அலையுமா, அகலுமா? அடையாது இல்லையா? ஆனால் நீங்களும் லட்சியத்தை அடைய முடியாது. எனவே ஒருவேளை அந்த ஆத்மாக்களுக்காக சுபபாவனை இருக்கிறது என்றால் சமிக்ஞை கொடுங்கள். அந்த ஆத்மாக்களுக்காக சுபபாவனை இருக்கிறது என்றால் சமிக்ஞை கொடுங்கள். பிறகு புத்தியில் காலியானீர்கள். தன்னையே அந்த விக்ன சொரூபம் ஆகுபவரின் யோசனையில் சிந்தனையில் போடாதீர்கள். விக்ன சொரூபமாக யார் இருக்காங்களா அவங்கள பற்றி நினைக்கவே வேண்டான்னு அப்பா சொல்கிறார். எப்பொழுதும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் என்றால் வரிசை கிரமத்தில் நிலை வரிசை கிரமமாக இருக்கத்தான் இருக்கும் என்று அப்பா கூறுகின்றார். ஆனால் எனக்கு நம்பர் 1 ஆக வேண்டும். வரிசை கிரமத்தின் நிலை வரிசை கிரமமாக தான் இருக்கணும். என்ன இல்லையா? எல்லா விதத்துலையும் நம்ம முயற்சிக்க வேண்டும், எல்லா விதத்துலையும் நம்ம முன்னேற வேண்டும் இல்லையா? அதனால தான் அப்பா சொல்கிறார். ஆனால் எனக்கு நம்பர் 1 ஆக வேண்டும். அந்த மாதிரி தடை மற்றும் வீணான எண்ணங்களை வைத்திருக்கும் ஆத்மாக்களுக்காக நீங்கள் பரிவர்த்தனை ஆகி அவர்களுக்காக சுபபாவனை வைத்து கொண்டே செல்லுங்கள். தடை ரூபமாக யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு, அந்த ஆத்மாக்களுக்காக நீங்கள் பரிவர்த்தனை ஆகி அவர்களுக்காக சுபபாவனை வைத்து கொண்டே இருங்கள் என்கின்றார் பாபா. கொஞ்ச காலம் எனக்கும் கடின உழைப்பு கொஞ்சம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது கொஞ்ச காலம் இதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு செய்ய வேண்டியதான் இருக்குன்னு அப்பாவே சொல்கிறார். கொஞ்ச காலம் இது இருக்கும். எப்படி கடின உழைப்பு கொஞ்சம் செய்ய வேண்டியதுதான் இருக்கும். ஆனால் இறுதியில் சுய பரிவர்த்தனை செய்கிறாரோ அவர் கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுகிறது. இறுதியில் என்னாகும்? இறுதியில் யார் சுய பரிவர்த்தனை செய்கிறார்களோ அவர் கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுகிறது என்று அப்பா அழகாக கூறுகின்றார் இல்லையா? சுய பரிவர்த்தனை தானே முக்கியம் இல்லையா? அதை தான் சொல்கிறாரு. யார் சுய பரிவர்த்தனை செய்கிறாரோ அவர் கழுத்தில் தான் வெற்றி மாலை விழுகிறது என்று அப்பா திட்டவட்டமாக கூறிவிட்டார். சுபபாவனையோடு ஒருவேளை அவரை பரிவர்த்தனை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள். சுபபாவனையோடு அவரை
பரிவர்த்தனை செய்ய முடியும் என்றால் செய்யுங்கள் என்று அப்பா சொல்கின்றார். இல்லை என்றால் சமிக்ஞை கொடுங்கள், தன்னுடைய பொறுப்பை முடித்து விடுங்கள் மற்றும் சுய பரிவர்த்தனை செய்து முன்னுக்கு பறந்து கொண்டே செல்லுங்கள் என்கின்றார் பாப்தாதா. இந்த தடை ரூபம் கூட மற்றவரின் தங்க கயிறு ஆகும். இந்த தடை ரூபம் கூட மற்றவரின் தங்க கயிறு ஆகும் என்கின்றார் பாபா. இதுவும் பறக்க விடாது. இது மிகுந்த நுண்ணியமான மற்றும் மிகுந்த சத்தியத்தின் திரைச்சீலையின் நூலாகும். இதுவே உண்மையான விஷயம்தான் இல்லையா என்று இதைத்தான் யோசிக்கிறார்கள். இது என்னவோ நடக்கிறது தான் இல்லையா, இது நடக்கத்தான், இது நடக்கக்கூடாது இல்லையா, ஆனால் எதுவரை பார்த்து கொண்டு எதுவரை நின்று கொண்டே இருப்பீர்கள்? இப்பொழுது தன்னை நுண்ணியமான நூலிலிருந்து விடுபட செய்யுங்கள். எதுவரை இதில் தயங்கி தயங்கி நிற்பீங்க? நீங்கள் உங்களை நுண்ணியமான அந்த நூல் இலையிலிருந்து விடுபட செய்யுங்கள் என்கின்றார் பாப்தாதா. முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். எனவே குழந்தைகளின் என்னென்ன ஆசைகள் இருக்கின்றனவோ ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. இந்த அனைத்திற்கும் நிகழ்ச்சி வைத்து பாப்தாதா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வருடத்தின் இறுதி நிகழ்ச்சியாக முக்தி வருடத்தின் அதாவது முக்தி வருடத்தின் நிகழ்ச்சி இருக்கட்டும். இங்கேதான் எதை இருக்கட்டும்ங்கிறாரே, இந்த வருடத்தின் இறுதி நிகழ்ச்சியாக முக்தி வருடத்தின் நிகழ்ச்சி இருக்கட்டும் என்று அப்பா கூறுகின்றார். நிகழ்ச்சியில் தாதிகளுக்கு பரிசுகளும் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தாதிகளுக்கு நாம் எல்லாம் பரிசு கொடுப்போம்ல, அதப்போ சொல்கிறார். அப்படி பாப்தாதாவிற்கும் இந்த முக்தி வருடத்தின் நிகழ்ச்சியில் தன்னுடைய சம்பூர்ண நிலையின் பரிசை கொடுங்கள் என்கின்றார் அப்பா. தாதிகளுக்கு பரிசு கொடுக்கிறீங்க, எனக்கும் நீங்கள் என்ன பாப்தாதா சொல்கிறார், எனக்கும் தன்னுடைய சம்பூர்ண நிலையின் பரிசை கொடுங்கள் என்கின்றார் பாப்தாதா. ஆக அற்புதமான பாப்தாதா. நல்லது என்று கூறிவிட்டார். 10வது தலைப்பு, மாயாஜால மந்திரத்தின் நினைவின் மூலம் வெற்றி சொரூபம். மாயாஜால மந்திரம் எப்பொழுது நினைவிருக்கிறதா? மாயாஜால மந்திரத்தின் மூலம் வெற்றி சொரூபம் சொல்லிட்டு மாயாஜால மந்திரம் எப்பொழுதும் நினைவிருக்கிறதா என்று அப்பா கேட்கின்றார். மாயாஜாலத்தின் மந்திரம் என்றால் என்ன? மாயாஜாலத்தின் மந்திரம் என்றால் எது என்று அப்பா கேட்கின்றார். தந்தையின் நினைவுதான் மாயாஜால மந்திரமாகும். இந்த மாயாஜால மந்திரம் மூலமாகத்தான் என்ன சித்தியை விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும். எப்படி ஸ்தூலத்திலும் கூட ஏதாவது ஒரு காரியத்தின் வெற்றிக்காக சித்திக்காக மந்திரத்தை ஜபிக்கிறார்கள், அப்படி இங்கேயும் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தின் விதிமுறைகளை விரும்புகிறீர்கள் என்றால் இந்த மகா மந்திரத்தில்தான் விதி ஸ்வரூபம் இருக்கும். இந்த மகா மந்திரம்தான் விதி ஸ்வரூபம் ஆகும். எந்த மகா மந்திரம்? அப்பாவுடைய நினைவு. அந்த அப்பாவு தான் இல்லையா மாயாஜாலத்தின் மந்திரத்தை செய்விக்கக்கூடியது. அப்பாவை நினைவு செய்வது தான் அந்த மந்திரம். இது அந்த மாதிரியான மாயாஜால மந்திரம் ஒரு நொடியில் மாயாஜால வித்தை செய்துவிட முடியும், அதாவது மாற்றம் செய்துவிட முடியும். அப்படியானால் அந்த மாதிரியான மாயாஜால மந்திரம் எப்பொழுதும் நினைவிருக்கிறதா என்று அப்பா கேட்கின்றார். அல்லது சில நேரங்களில் மறந்து விடுகிறதா? எப்பொழுதும் நினைவிருக்கிறது என்றால் எப்பொழுதும் சித்தி. சில நேரங்களில் நினைவிருக்கிறது என்றால் வெற்றி இருக்காது, சில நேரம் மட்டுமே இருக்கும். வெற்றி என்பது சில நேரம் தான் இருக்கும் இல்லையா? அப்படி அப்பா சொல்கிறார். எப்பொழுதும் அப்பாவுடைய நினைவு இருந்ததுன்னா வெற்றி எப்பொழுதுமே சித்தியாகும். எப்போதாவது நினைவு இருக்கிறது என்றால் அது இது சித்தியும் அப்படி எப்போதாவது தான் ஏற்படும் அப்படி என்று அப்பா சொல்கிறார். அப்படி இந்த வருடம் எப்பொழுதும் என்ற வார்த்தையை கீழ்கோடிடுவதற்கான விஷயமாகும். இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமாக எடுத்துக்கணுமா? எப்பொழுதும் என்ற வார்த்தையை கீழ்கோடி இடுவதற்கான விஷயமாகும் என்கின்றார் அப்பா. நினைவில் இருப்பது பெரிய விஷயமல்ல, ஆனால் எப்பொழுதும் நினைவில் இருப்பது இதுதான் பெரிய விஷயமாகும். எது பெரிய விஷயம்? எப்பொழுதும் நினைவில் இருப்பது தான் பெரிய விஷயம் என்கின்றார் அப்பா. எப்பொழுதும் என்பதற்கான நேரம் வந்திருக்கிறது. எப்பொழுதும் என்பதற்கான நேரம் வந்திருக்கிறது என்கின்றார் பாப்தாதா.
எப்பொழுதும் என்பதை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகிவிடுவீர்கள். எப்பொழுதும் என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகிவிடுவீர்கள் என்கின்றார் பாபா. 11வது தலைப்பு, மாயாவின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழி. என்ன வழி என்றால், உலகத்தில் இருந்து விலகியவராக மற்றும் தந்தையின் அன்பிற்கு உரியவராக மாறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஒவ்வொருவரும் தன்னை தந்தையின் அன்பிற்கு உரியவர்களாக விலகிய நிலையில், அதாவது ஒவ்வொருவரும் தன்னை தந்தையின் அன்பிற்கு உரியவர் மற்றும் உலகத்தில் இருந்து விலகியவராக நினைக்கிறீர்களா என்று அப்பா கேட்கின்றார். யார் தந்தையின் அன்பிற்கு உரியவராக ஆகிறாரோ அவர் உலகத்தில் இருந்து விலகியவராக ஆகிவிடுவார். அப்படி எவ்வளவு விலகிய நிலை இருக்குமோ அந்த அளவே அன்பிற்குரிய நிலையும் இருக்கும் என்கின்றார் பாப்தாதா. ஒருவேளை விலகிய நிலை இல்லை என்றால் அன்புக்கு உரியவர் நிலையும் இல்லை. ஒருவேளை விலகிய நிலை இல்லை என்றால் அன்புக்கு உரியவர் என்ற நிலையும் இல்லை. யார் தந்தையின் அன்பில் ஐக்கியமாகி இருக்கிறாரோ, தன்னையே மறந்து இருக்கிறார்களோ அவரை மாயா கவர்ந்து இழுக்க முடியாது. எப்படி தண்ணீரில் பாதிக்கப்படாத வாட்டர் ப்ரூஃப் துணி இருக்கிறது என்றால் அதன் மேல் ஒரு துளி நீர் கூட நிற்காது. அதேபோல் யார் தந்தையின் முழு ஈடுபாட்டில் அன்பிலேயே ஐக்கியமாகி இருக்கிறார்களோ அவர் மாயாவால் தாக்க முடியாதவர், அதாவது மாயா ப்ரூஃப் ஆகிவிடுவார்கள். மாயாவில் எந்த ஒரு தாக்குதலும் ஒன்றும் செய்ய முடியாது. தந்தையின் அன்பு அழியாதது மற்றும் சுயநலமற்றது. இதன் அனுபவியாகவும் இருக்கிறீர்கள் மற்றும் அற்ப காலத்து அன்பின் அனுபவியாகவும் இருக்கிறீர்கள். அந்த அற்ப காலத்து அன்பு இந்த அழியாத அன்பின் எதிரில் ஒன்றுமே இல்லை. அற்ப காலத்து அன்பு இந்த அழியாத அன்பின் எதிரில் ஒன்றுமே இல்லை என்கின்றார் பாப்தாதா. தந்தை மற்றும் நான், மூன்றாமவர் யாரும் இல்லை என்று அந்த மாதிரி நிலை இருக்கிறதா? தந்தை மற்றும் நான், மூன்றாவது என்பது யாருமே இல்லை என்ற அந்த மாதிரி நிலை இருக்கிறதா என்று அப்பா கேட்கின்றார். மூன்றாவவர் இடையில் வருவார்கின்றார். மூன்றாமவர் இடையில் வருவது என்றால் தந்தையிடம் இருந்து பிரிப்பது. மூன்றாமவர் வரவே இல்லை என்றால் பிரியவே முடியாது. மூன்றாமவர் வந்துவிட்டார்னா அது என்னது? தந்தையிடம் இருந்து பிரிப்பது. மூன்றாமவர் வரவே இல்லை என்றால் அவர் தந்தையிடமிருந்து பிரியவே முடியாது என்கின்றார் பாப்தாதா. தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கிறாரோ, அதாவது யார் தந்தையின் நினைவில் மூழ்கி இருக்கிறாரோ அவர் சித்தியை அடைந்து விடுவார்கள். யார் தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களா? சித்தியை அடைந்து விடுவார்களாம். ஆஹா, அற்புதமாக எவ்வளவு கருத்துக்களை குவிச்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க அப்பா. 12வது தலைப்பு, ஈஸ்வரிய போதையின் மகிழ்ச்சி மூலம் கர்மாத்தீத் நிலையின் இலக்கு மிக அருகாமையில் இருக்கும். ஆகா, மிக அற்புதமான தலைப்பு. ஈஸ்வரிய போதையின் மகிழ்ச்சி மூலம் கர்மாத்தீத் நிலையின் இலக்கு மிக அருகாமையில் இருக்கும். மிக மிக அருகாமையில் இருக்கும். இந்த போதை ஈஸ்வரிய போதை. ஈஸ்வரிய போதை மட்டுமில்ல, அதில் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க வேண்டும். அதன் மூலம்தான் கர்மாத்தீத் நிலையின் இலக்கு மிக அருகாமையில் இருக்கும் என்று அப்பா திட்டவட்டமாக கூறிவிட்டார். உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள். ஞானக்கடல் தந்தை மூலமாக நேரடியாக அனைத்து பிராப்திகளையும் செய்பவர்கள். அனைத்து பிராப்திகளையும் நேரடியாக தந்தையிடமிருந்து செய்பவர்கள். மேலும் மற்ற ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக ஏதாவது பிராப்தி அடைகிறார்கள். ஆனால் நீங்கள்
நேரடியாக தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளையும் அடைபவர்கள். அந்த மாதிரி உயர்ந்த போதை இருக்கிறதா? அந்த அளவு போதை இருக்குமோ, எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட போதை இருக்குமோ அந்த அளவு தன்னுடைய கர்மாத்தீத் நிலையின் இலக்கு அருகில் தென்படும். ஒருவேளை போதை குறைவாக இருக்கிறது என்றால் இலக்கும் தூரமாக தென்படும். இந்த ஈஸ்வரிய போதையில் இருப்பதினால் துக்கமான உலகத்தை சுலபமாகவே மறந்து விடுவீர்கள். அந்த போதையிலும் கூட அனைத்தும் மறந்து விடுகிறது இல்லையா? எந்த போதையில் அப்பா சொல்கிறது வேறு போதைக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த அது வேண்டாத சாப்பிட்டுட்டு போதையில் இருக்காங்கள்ல, அது சொல்கிறாரு அப்பா. அந்த போதையிலும் கூட அனைத்தும் மறந்து விடுகிறது இல்லையா? அப்படி இந்த ஈஸ்வரிய போதையில் இருப்பதினால் நிரந்தரமாக பழைய உலகம் மறந்து விடுகிறது. ஆக ஈஸ்வரிய போதையிலேயே நம்ம நிலைச்சி இருக்கோம்னா நிரந்தரமாகவே பழைய உலகம் மறைந்து விடுகிறதாம். போங்க, எப்படி அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இந்த போதையில் எந்த நஷ்டமும் இல்லை. எந்த போதையில்? இந்த வேண்டாத சாப்பிட்றோம்ல, அந்த போதையில் எல்லாம் நஷ்டம்தான். இந்த போதையில் எந்த நஷ்டமும் இல்லை. எவ்வளவு போதை ஏற்றுவீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் போதை ஏற்றுவீர்களோ அவ்வளவு நல்லது என்கின்றார் பாபா. அந்த போதையை அதிகமாக குடித்தார்கள் என்றால் இறந்து விடுவார்கள். அந்த போதையை அதிகமாக குடித்தார்கள் என்றால் இறந்து விடுவார்கள். இங்கே இந்த போதை மூலம் அழியாதவர் ஆகிவிடுவார். யார் போதையில் இருக்கிறாரோ அவரை பார்ப்பவரும் இவர் போதையில் இருக்கிறார் என்று அனுபவம் செய்வார்கள். அதேபோல் உங்களையும் பார்த்து இவர் இந்த நேரம் போதை ஏறியது, அடுத்த நேரம் இறங்கியது என்று என்ன மகிழ்ச்சி வர வேண்டுமோ அது வராது. உங்கள்கிட்ட இந்த நேரம் போதையில் ஏறியது, அடுத்த நேரம் போதை இறங்கியது என்று மகிழ்ச்சி வரவும் போகமா இருந்ததுன்னா அது போதையாகாது, அப்படி மகிழ்ச்சி வராது என்கின்றார் பாபா. எனவே எப்பொழுதும் போதையில் இருங்கள். இந்த போதையில் அனைத்து பிராப்திகளும் இருக்கிறது. ஒரு தந்தையை தவிர இன்னொருவர் யாரும் இல்லை என்ற இந்த நினைவுதான் போதையை ஏற்றுகிறது. இந்த நினைவு மூலம் சக்திசாலியான நிலை வந்து விடுகிறது. அப்படி அதிகமாக கேட்டிருக்கிறீர்கள். அதனுடைய சொரூபமாகி பிறரையும் அப்படியே ஆக்குங்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சைத்தன்ய சாட்சாத்காரம் செய்விக்கும் சாட்சாத்கார மூர்த்தியாக பார்க்க விரும்புகிறார். எப்பொழுதும் சைத்தன்ய மூர்த்தியாக தயாராகி விடுவீர்களோ அப்பொழுது இந்த சடமூர்த்திகள் முடிவுக்கு வந்துவிடும். நீங்கள் சைத்தன்ய மூர்த்தியாக ஆகி விட்டுவிட்டீர்கள் என்றால் இந்த சடமூர்த்தி நம்மளுடைய இதை சொல்கிறாரு. அப்பொழுது இந்த சடமூர்த்தி முடிவுக்கு வந்துவிடும். மேலும் இதே பாரதம் எல்லைக்கப்பாற்பட்ட கோவிலாகிவிடும். மேலும் என்னாகுமா? இதே பாரதம் எல்லைக்கப்பாற்பட்ட கோவில் ஆகிவிடும். அநேகம் அழிந்து ஒரே ஒரு பெரிய கோயில் ஆகிவிடும். சூப்பர் பாயிண்ட்ஸ் இல்லையா? சரி, 13வது தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கம யுகத்தின் நேரத்திற்கு ஒவ்வொரு அடியில் பல மடங்கு வருமானம் ஆவதற்கான வரதானம் இருக்கிறது. சூப்பர் தலைப்பு இல்லையா? சங்கம யுகத்தின் நேரத்திற்கு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் ஆவதற்கான வரதானம் இருக்கிறது என்கின்றார் பாப்தாதா. எப்பொழுதும் தன்னை ஒரு அடியில் பல மடங்கு சேமிப்பு செய்யும் பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மா என்று நினைக்கிறீர்களா என்று அப்பா கேட்கின்றார். ஒவ்வொரு அடியிலும் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்கிறதா என்றும் அப்பா மேலும் கேட்கின்றார். சோதனை செய்கிறீர்களா என்றும் கேட்கின்றார். சங்கம யுகத்திற்கு ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேமிப்பாகும் என்ற இந்த வரதானம்தான் கிடைத்திருக்கிறது. அப்படியானால் ஒரு நொடி கூட சேமிப்பு ஆகவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டமாகி விடுகிறது. இந்த சங்கமத்தை பற்றி அப்பா எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. ஒரு நொடி கூட சேமிப்பு ஆகவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டமாகி விடுகிறது இந்த சங்கம யுகத்தில்னு அப்பா சொல்கிறார்.
உலகில் கூட ஒருவேளை ஒரு நாளில் சம்பாத்தியம் இல்லை என்றால் கவலை ஏற்பட்டுவிடும். அதுவோ எல்லைக்குட்பட்ட சம்பாத்தியம், இதுவோ எல்லைக்கப்பாற்பட்ட சம்பாத்தியம். இப்பொழுதைய ஒரு அடி பல மடங்கின் சம்பாத்தியத்தை சேமிக்கக்கூடியது என்றால் பின்பு எவ்வளவு கவனம் வேண்டும்? சாதாரணமல்ல. யார் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சம்பாத்தியத்தை சேமிப்பவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளமாக என்ன தென்படும் என்று அப்பா கேட்டுவிட்டு கேட்கிறார். அவருடைய முகத்தில் எப்பொழுதும் பிராப்தியின் பொலிவு தென்படும். அவருடைய முகத்தில் எப்பொழுதும் பிராப்தியின் பொலிவு தென்படும் என்கின்றார். எப்படி ஸ்தூலமான ஏதாவது ஒரு பொருளின் ஜொலிப்பு தென்படுகிறது. ஏதாவது எந்த பொருளாக இருந்ததுன்னா அதில் ஒரு ஜொலிப்பு இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறார். எப்படி ஸ்தூலமான ஒரு பொருளின் மீது ஜொலிப்பு தென்படுகிறது தான் இல்லையா, அதே போல் பிராப்தியின் ஜொலிப்பு முகம் மூலம் தென்படும். பிராப்திகளின் ஜொலிப்பு முகத்தின் மூலம் தென்படும் என்கின்றார் பாப்தாதா. தொடர்பில் வருபவர்களும் இவருக்கு ஏதோ பிராப்தி ஆகியிருக்கிறது என்று புரிந்து கொள்வார். நம்ம தொடர்பில் யார் யார் வராங்களோ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, இவருக்கு ஏதோ பிராப்தி ஆகியிருக்கிறது என்று அவர்கள் நினைப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தானாகவே ஈர்க்கப்பட்டு உங்கள் எதிரில் வருவார்கள். அவர்கள் நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அவங்க என்ன செய்வாங்க, தானாகவே ஈர்க்கப்பட்டு உங்கள் எதிரில் வருவார்கள். அப்படி உங்களுடைய நிரம்பிய முகம் சேவையின் கருவியாகட்டும். அப்படி உங்களுடைய நிரம்பிய முகம் சேவையின் கருவியாகிவிடும் என்கின்றார் பாபா. அனைவரும் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறீர்களா? அல்லது சில நேரம் குஷியின் பொக்கிஷத்தை மாயா பறித்து விடுகிறதா? மாயாவின் கதவுகள் மூடியிருக்கிறதா அல்லது திறந்திருக்கிறதா? இப்பொழுது கதவை மிக நல்ல முறையில் இரட்டை பூட்டு போட்டு பூட்டுங்கள் என்கின்றார் பாப்தாதா. ஒரு பூட்டு போட்டிருந்தால் கூட மாயா திறந்து விட்டு உள்ளே வந்துவிடும். இரட்டை பூட்டு என்றால் நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருங்கள். இரட்டை பூட்டு என்றால் என்ன? நினைவு மற்றும் சேவையில் பிஸியாக இருங்கள். ஒருவேளை நினைவில் மட்டும் இருக்கிறீர்கள், சேவையில் இல்லை என்றால் மாயாய் வந்துவிடும். ஒருவேளை நினைவில் மட்டும் இருக்கிறீர்கள், சேவையில் இல்லை என்றால் மாயா வந்துவிடும். இரட்டை பூட்டில் மாயா உள்ளே வர முடியாது, தட்டும், ஆனால் உள்ளே வராது. அதாவது தாக்குதல் செய்யாது. மனதால் செய்யும் சேவையும் அதிகமாக இருக்கிறது. தன்னுடைய உள் உணர்வு மூலமாக தன்னை சுற்றிய சூழலை சக்தி நிறைந்ததாக ஆக்குங்கள். தன்னுடைய உள் உணர்வு மூலமாக தன்னை சுற்றிய சூழலை சக்தி நிறைந்ததாக ஆக்குங்கள் என்கின்றார் பாப்தாதா. முழு உலகத்தின் மாற்றம் இல்லையா, அந்த உள் உணர்வினால் சுற்றுப்புறச் சூழல் மாற்றம் அடையும். நல்லது என்று கூறிவிட்டு இந்த முரளி முடிகிறது. ஓம் சாந்தி. பாபாவுக்கு நன்றி. நன்றி பாபா. எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அள்ளி 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 கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. உங்களுக்கு மிக்க நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி. இன்றைய வாணியின் தலைப்பு, பாபா தனிப்பட்ட முறையில் அநேகருடன் நடத்திய சந்திப்பு மற்றும் பார்ட்டிகளோடு சந்திப்பு முதலானவை. வருடம் 2014. அந்த வகையில் இந்த முரளியின் 1வது தலைப்பு, அனைவரும் தன்னை புனித அன்னப்பறவை என்று நினைக்கிறீர்களா? இது தலைப்பு. அந்த தலைப்பு கீழே நிறைய தலைப்பு வரும். ஒவ்வொரு தலைப்பிலும் கீழே நிறைய கருத்துக்கள் அப்பா அற்புதமாக அள்ளி தெளித்திருப்பார். நம்ம கவனிப்போம், கேட்போம். சரியா? அன்னப்பறவை என்றால் வீணானதை விட்டுவிட்டு பயனுள்ளதை எடுத்துக்கொள்வது. அந்த அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் தனித்தனியாக விடுத்து, ஆனால் புனித அன்னப்பறவை, அதாவது அந்த பறவை என்று கூறப்படுகின்ற அந்த அன்னப்பறவை பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரித்து விடுகிறதாம். ஆனால் புனித அன்னப்பறவையானது அது நீங்கள்
புனித அன்னப்பறவை, நீங்கள் வீணானதை மற்றும் பயனுள்ளதை தனித்தனியாக பிரித்து வீணானவற்றை விட்டுவிட்டு பயனுள்ளதை உபயோகிக்கின்றீர்கள் என்று அப்பா கூறுகின்றார். எப்படி அன்னப்பறவை ஒருபொழுதும் கற்களை பொறுக்குவதில்லை, மாறாக முத்துக்களையே பொறுக்கும், அதேபோல் புனித அன்னப்பறவையாகிய நீங்கள் எப்பொழுதும் தந்தையின் குணங்களை தாரணை செய்கின்றீர்கள். யாருடைய அவகுணங்கள் என்ற கற்களை பொறுக்குவதில்லை. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் புனித அன்னப்பறவை என்று கூறுவது. அதாவது தூய்மையான ஆத்மாக்கள், சுத்தமான ஆத்மாக்கள் என்று கூறுவது. எப்படி ஆத்மா சுத்தமாக இருப்பாரோ அப்படியே அவரது உணவு மற்றும் உறவு நெருக்கமும் சுத்தமானதாக இருக்கும். புனித அன்னப்பறவையின் உணவு